சார் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எப்படி பண்றது அப்படிங்கிறது திரும்ப இன்னொரு ரீரைட் பண்ணி காட்டிடுறேன் பார்த்துக்குங்க. இது எக்ஸ் ஆக்சிஸோடது, இது வந்து ஒய் ஆக்சிஸ். கொச கொச இது நீட்டா போட்டுரும் பார்த்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது பாசிட்டிவ் சைனும் அண்ட் சைனும் காஸ் பாசிட்டிவ் அண்ட் எல்லாமே and all the trigonometry ratios காஸ் சீக்கன் tan cot இது எல்லாமே பாசிட்டிவ். yes sir. செகண்ட் குவாட்ரண்ட் வந்து சைனும் சீக்கன் yes sir. சீக்கன் இல்ல கொசிகன் cosecant sir. தேர்ட் குவாட்ரண்ட் tan cot தான் சார் பாசிட்டிவ். tan cot பாசிட்டிவ். yes sir. fourth quadrant cos secant பாசிட்டிவ். சரி, இதை நோட் பண்ணிக்கங்க. இது நீட்டா நோட் பண்ணிங்க. கொச கொசன் எழுதுறது இங்க வந்து நீட்டா எழுதிக்கிறீங்க. சரிங்களா? அப்ப இது என்ன தெரியும்? இது π/2 தெரியும். இது என்ன தெரியும்? π தெரியும். இது என்ன தெரியும்? 3π/2 தெரியும். இது என்ன தெரியும்? yes sir. 2π. இங்க வர ஆங்கிள் என்ன? π/2 minus θ 2π plus θ. கரெக்ட்டுங்களா? yes sir. இங்க வருது π/2 plus θ π minus கரெக்ட்டா? πங்கிறது π விட கம்மியா இருக்கும். கரெக்ட்டுங்களா? yes sir. கரெக்ட் சார். அப்ப π விட இது அதிகமா இருக்கும். π plus θ 3π/2 minus θ. கரெக்ட்டாப்பா? yes sir. கரெக்ட் சார். அப்படின்னா உங்க 3π π/2 plus θ அப்புறம் 2π minus θ அப்புறம் சொன்னான்ல இங்க வந்து θன்னு வந்து இங்க வந்து என்ன வரும்? மைனஸ் θ. சரிப்பா. அப்ப ஒவ்வொரு பார்முலா எழுதலாமா? சார். அதே மாதிரி இங்க ஹரிசாண்டலா வருது cos θன்னு சொன்னா வெர்டிகலா வருது வந்து sin θ ஓட கான்செப்ட் வச்சுட்டு போட சொல்லிருக்கேன். கரெக்ட்டுங்களா? சார் கரெக்ட் சார். சரி, பார்க்கலாமா? சார் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்டோட ஃபார்முலா எப்படி எழுதுறது அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்குறேன். மீதி எல்லா குவாட்ரண்டும் நீ தான் எழுத போற. சரிங்களா? சார். இப்போ எழுதிட்டு உடனே அனுப்ப போறீங்க, நான் வெயிட் பண்ண போறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் என்ன ஆங்கிள் வருது? sin π/2 minus θ வருது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். அடுத்த ஆங்கிள் இன்னொரு ஆங்கிள் என்ன வருது? sin 2π plus θ வருது. செக் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பண்ணது ரெண்டு தான் இருக்குதான்னு. சார் இருக்கு சார். சரி, இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். எங்கெல்லாம் π/2 கேஸ் வருதோ சைன் என்னவா வரும்? காசா மாறும். 90 டிகிரியில் அப்படியே ரொட்டேஷன் ஆகுது. சரிங்களா? சைன் வந்து என்னவாகும்? காசா மாறும். சரிங்களா? ஆன்டி கிளாக் வைஸ். ஆமா, அப்படியே மாறிடும். சரிங்களா? சார். அப்ப காசு என்ன ஆகும்? காசு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி சைன் ஆகும். என்னங்களா? அப்ப tan என்ன ஆகும்? tan sin by cos காட்டா மாறுமா? எஸ் சார், காட்டா மாறும். சரி, அப்ப கொசிகன் என்னவா மாறும்? அப்படியே இன்டர்சேஞ்ச் இருக்கும். கொசிகன் சீக்கன் மாறும். சூப்பர், வெரி குட். அப்புறம் சீக்கன் என்னவா மாறும்? கொசிகன். காட்டு சார் காட்டு டேனா மாறும். அவ்வளவுதான் கண்ணு. இது என்னாச்சு டவுட் இருக்குதா? இது என்ன சொன்னேன்னு நல்லா நான் வச்சுக்கோ. எங்கெல்லாம் π/2 கேஸ் வருதோ, π/2னா யாரெல்லாம் π/2? π/2னா இப்ப 90 டிகிரி சார். அப்ப π/2 அடுத்தது 3π/2 5π/2 7π/2. இந்த மாதிரி π/2 கேஸ்லாம் பாத்தீங்கன்னா சைன் காஸ் ஆகும், காசு வந்து சைனாவும் மாத்தி வரும். சரிங்களா? சார். இங்க பிளஸ் θ போட்டாலும் சரி, மைனஸ் θ போட்டாலும் சரி. பட் இந்த ஃபார்முலா இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகும். இதுக்கு என்ன ஆகும்? இதுக்கு வந்து சைன்னா சைனா தான் இருக்க போகுது. சைனா என்ன இருக்க போகுது? சைனா தான் இருக்க போகுது. இது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகுது. π/2 கேஸ் மட்டும் தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். மத்த கேஸ்க்கு என்ன பண்ணக்கூடாது? இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. சரிங்களா? sin θ, இது வந்து என்ன ஆகும்? cos θ. இது என்ன ஆகும்? tan θ. இது என்ன ஆகும்? cosecant 2π plus θ cosecant. secant ना 2π plus θ ना secant sir. cot 2π plus θ ना cot θ. cot θ. என்னாச்சு டவுட் இருக்குங்களா? இல்ல சார்.
அப்ப இது ஏன் எல்லாம் பிளஸ்ஸா வருது? இது எல்லாம் ஃபர்ஸ்ட் குவார்டர்னால எல்லாம் பிளஸ்ஸா வருது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவார்டர்னால என்னவா வருது? பிளஸ்ஸா வருது. சரிங்களா? சார். இப்ப செகண்ட் குவார்டர் மாத்தி போடுறேன். எப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டவுட் இருந்தா கேட்டுக்கோ. இப்ப செகண்ட் குவார்டர் பாருங்க இது என்னவா ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். செகண்ட் குவார்டர்ல. செகண்ட் குவார்டர்ல என்னென்ன வருது? பை பை 2 பிளஸ் தீட்டா ஒன்று வரும். அடுத்தது பை மைனஸ் தீட்டா எழுதிக்கலாமா? சார். சைன் ஆஃப் பை பை 2 பிளஸ் தீட்டா. சைன் வந்து பை பை 2 பிளஸ் தீட்டா சைன் வந்து பாசிட்டிவா? அப்ப டைரக்டா என்னது சைன் பாசிட்டிவ்னா காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? சார் கரெக்ட் சார். காஸ் பை பை 2 பிளஸ் தீட்டா. பை பை 2 பிளஸ் தீட்டா வந்து காஸ் வந்து என்ன நெகட்டிவா? அப்ப என்ன சார் மைனஸ் போட்டு மைனஸ் சைன். ஓகே. இது புரியலைன்னா கேட்டுக்க. இந்த 2 ஸ்டெப் இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி வர பாருங்க எல்லாமே உனக்கு புரிஞ்ச மாதிரி. ஓகே சார். ஓகே சார் அடுத்து என்ன வரும்? சார் அடுத்து tan சொல்லுங்க. பை பை 2 பிளஸ் தீட்டானா ஃபர்ஸ்ட் செகண்ட் குவார்டர் மைனஸ். இங்க என்ன கேஸ்? பை பை 2 பிளஸ் தீட்டா கேஸ். பை பை 2 வந்தா என்ன ஆகும்? காட்டா மாறிடும். tan வந்து என்ன ஆகும்? காட்டா மாறிடும். புரியுதா? டவுட் இருக்குதா? சார் புரியுது சார். சரி அப்படின்னு அடுத்து சொல்ல பார்க்கலாம். நீயே சொல்ல பார்க்கலாம். நான் வெயிட் பண்றேன். எஸ் சார். கொசிகன் சார். கொசிகன் பை பை 2 பிளஸ் தீட்டானா வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சீக்கன் தீட்டா சார். எதுக்கு மைனஸ்? கொசிகன் வந்து பாசிட்டிவ் தானே? சார் சைன் காஸ் கொசிகன் பாசிட்டிவ். சார் சீக்கன் தீட்டா பை பை 2 பிளஸ் தீட்டானா இப்போ மைனஸ் கொசிகன் தீட்டா சார். கரெக்டுப்பா. சார் காட் சார். காட் பை பை 2 பிளஸ் தீட்டானா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் tan தீட்டா. மைனஸ் tan தீட்டா. என்ன டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி அதே மாதிரி அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். டவுட் இருக்கு. அடுத்தது எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து பை மைனஸ் தீட்டா. சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் இது பை மைனஸ் தீட்டானா சார் பை மைனஸ் தீட்டானா சென்ஸ் ஆகாது சார். அப்படின்னா இது எந்த குவார்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? செகண்ட் குவார்டர் தானே? செகண்ட் குவார்டர்னா சைன் வந்து என்னவா இருக்கும்? சைனா தான் இருக்கும். எஸ் சார் பாசிட்டிவா சார். அப்படின்னா ஒரு சைன். நெக்ஸ்ட் காஸ் பை மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா. என்ன காஸ் தீட்டா? செகண்ட் குவார்டர் மைனஸ் காஸ் தீட்டா சார். நெக்ஸ்ட் tan பை மைனஸ் தீட்டானா மைனஸ் tan தீட்டா. கரெக்ட். சார் நெக்ஸ்ட் கொசிகன் பை மைனஸ் தீட்டானா ஆன்சர் கொசிகன் சார். வெரி குட். கரெக்ட். சீக்கண்ட் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் சீக்கண்ட் தீட்டா. அவ்வளவுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். காட் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காட் தீட்டா. மீதி இருக்கிற குவார்டர் பாருங்க. நீ எழுதி அனுப்புறிய எனக்கு. செகண்ட் குவார்டர் வரைக்கும் நான் எழுதிட்டேன். மீதி இருக்கிற குவார்டருக்கு வந்து நான் வெயிட் பண்றேன். நீங்க எழுதி அனுப்புங்க. சரிங்களா? சார். மீதி இருக்கிற குவார்டரோட ஏங்கிள் காட்டிட்டேன். நீங்களே எழுதி எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? சார். பொறுமையா எழுதுங்க.